குருவும் ஒரு சீடரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த குரு கலைகளில் பேரார்வம் கொண்டவர். அதனால தன்னுடைய மாணவர்கிட்ட அவர் கேட்கிறார், சோழர்கள் ஆட்சி செய்த காலத்தில் நம்ம சிற்பங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், கோயில் கட்டினாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். டான்ஸ் அண்ட் ட்ராமா எப்படி இருந்தது சோழாஸ் பீரியட்ல அப்படின்னு குரு கேட்கிறாரு. இந்த மாணவர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வாசல் ஆட்டோ நிற்குது. ஆட்டோலேருந்து ஒரு அம்மா இறங்குது. அந்த அம்மாவை பார்த்த உடனேயே இந்த எழுத்தாளருக்கு பகீர்னுது. இது துயரம் என்பது மொத்த உரு கொண்டு ஒரு மனுஷ வடிவத்தில் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த அம்மா அப்படி இருக்காங்க. துயரமே ஒரு வடிவாகி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த அம்மா அப்படி இருக்கு. கூட ஒருத்தர் அநேகமாக தம்பியோ அண்ணனோ அவங்கள கைத்தாங்கல பிடிச்சிட்டு வராங்க. அந்த அம்மாவில் நடக்க முடியல, நிற்க முடியல. அந்த அம்மாவுக்கு அப்படியே கைத்தாங்கல கூட்டிகிட்டு வராங்க. இப்போ குருவை பார்க்க வந்திருக்காங்க. இவர் பேச்சை அப்படியே நிறுத்திட்டு அங்கே போகிறாரு. அந்த அம்மா வருது, அப்படியே கைத்தாங்கல வருது. இவரை பார்த்த உடனே அப்படியே நெடுஞ்சான் கிடையா தரையில் விழுந்து கதறி 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 அந்த அம்மா அழுது. பேச முடியல, அழுகை. அப்படி ஒரு அழுகையை மனித வாழ்க்கையில் ஒருத்தர் சந்திச்சிருக்கவே முடியாதுன்ற அழுவு கதறி அழுது. கூட வந்திருக்கிற தம்பி சொல்கிறார், இவங்க டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப கல்யாணம் ஆகி 6 மாதத்துக்குள்ளே கணவர் இறந்துட்டார் ஒரு விபத்தில். அப்பா அந்த அம்மா கர்ப்பமாக இருந்தது. ஒரே ஒரு பையன். அந்த உயிரே அந்த பையன்தான், உயிரே பையன்தான். பையனுக்காகவே வாழ்ந்தாங்க. பையனுக்கு இப்போ தான் 1 மாதம் முன்னாடி 22 வயசாச்சு, காலேஜுக்கு போகிறான். அவன் ரொம்ப நச்சரிச்சான்னு அந்த அம்மா காசெல்லாம் போட்டு ஒரு பைக் வாங்கி கொடுத்தது. பைக் வாங்கி கொடுத்த ஒரே வாரத்தில் ஒரு சாலை விபத்தில் மகன் இறந்துட்டான். இந்த அம்மாவுக்கு என்ன இருக்கு, ஏதாவது இருக்கா இனிமேல் வாழ்க்கையில்? உங்களை பார்க்க கூட்டிகிட்டு வந்தோன்னு அந்த தம்பி சொல்கிறோம். அந்த அம்மா அழுவுது அழுவுது அழுவுது, அப்படி அழுவுது. அழுகையிலேயே தன்னுடைய துயரை கடந்து விடுவது போல அந்த பெண் அழுதாள் என்று எழுத்தாளர் எழுதுகிறார். அழுது முடிச்ச உடனே குரு சொன்னார், ஒவ்வொருத்தருக்கும் கர்ம வினை என்பது இருக்கிறது. இந்த கர்ம வினையை கடப்பதற்கு வேறு வேறு மார்க்கங்களை ஒவ்வொரு மதமும் சொல்லுகிறது. அந்த கர்மத்தை கடப்பதற்கு எவ்வளவோ வழிகளை சொல்லுகிறது. சில பேர் தவம் செய்கின்றாங்க, சில பேர் பரிகாரம் செய்கின்றாங்க, அங்கே செய் இங்கே பண்ணு, தானம் கொடு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் சில பேருக்கு அவர்களின் துயரத்தின் மூலமாகவே அவர்களினுடைய கர்ம வினையை கடக்க வேண்டும் என்பது விதியினுடைய ஒரு செய்கை. துயரத்தின் மூலம் கர்மாவை கடக்க முடியும் என்றால் உனக்கு அதுதான் விதிக்கப்பட்டிருக்கிறது, மகளே எழுந்து நில் என்று குரு சொல்லுகிறார்.